குழந்தைகள் மாதிரி. ஓனர் சேர்ந்து அதுகளோட விளையாடாத போது அதுங்களுக்கு கோபம் வரும். ஆனா சீண்டிட்டு இருக்கிற இந்த புறா என்ன முயற்சி செஞ்சாலும் தூங்கி வழிகிற இந்த பூனை கவலைப்படாது. இந்த பூனைக்குட்டி ஸ்னூஸ் பட்டனை தட்ட முயற்சி செய்து, ஆனா துரதிருஷ்டவசமா இந்த மாடல்ல அந்த ஃபீச்சர் இல்ல போல இருக்கு. ஆனா இந்த பறவை நிறுத்தாம பொய்களை சொல்ல ஆரம்பிக்கும். முதல்ல இந்த குடும்பத்துல ஒரு நாய் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கும். அப்புறம் வீடு பத்திக்கிட்டு எரியுதுன்னு சொல்லும். கடைசியா பூனை உணவை சாப்பிட போறதா சொல்லும். சரி, நான் உன்னை எழுப்பாம இருக்க சொல்லி கொடுக்க போறேன், இங்க வா. இந்த புறா கொஞ்சம் சோசியல் இன்டராக்ஷனை விரும்புது. அது ஒரு அடிப்படை தேவை பறவைகளுக்கு. ஆனா இந்த பூனை தூங்க தான் விரும்புது. விலங்குகள்லயும் நிச்சயமா கியூட்டான அழகானது. நீங்க இன்னொரு கோவாலாவா இல்லாத வரைக்கும் தான். போப்போ ஒதுங்கி ஓடி போயிடு. அத பாருங்க, மனிதர்களான நம்மளை என்டர்டெயின் பண்றதுக்காக பல வித்தைகளை செய்யற நாய்களை பத்தின வீடியோக்கள் இன்டர்நெட்ல ஏராளமா இருக்கு. ஆனா நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா, நாம நம்ம கேனேன் கசின்களை என்டர்டெயின் பண்ற கிளிப்புகள் எல்லாம் எங்க இருக்கு? இந்த அநீதிக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா யோசே யோஹானன் விரும்புறதை செய்யணும். அவரான மேஜிக் கலைஞர் சிறப்பு பெற்றவர். ஆனா ரொம்ப முக்கியமா உலகத்திலேயே பிராணிகள் மேல மேஜிக் பண்றதுல மிக சிறந்தவர் அவர்தான். அது எதனாலன்னா மத்த யாரும் கண்டுக்கிறதே இல்லை. ஒரு மேஜிக் கலைஞர் அப்படிங்கிற முறையில நாம ஏதோ செஞ்சு பார்க்கிறோம். விதவிதமான காரியங்களை முயற்சி பண்றோம். அதோட நான் முதல்ல எங்க நாயோட ஒரு ட்ரிக் பண்ணி பார்த்தேன். தன்னோட எஜமானோட கையசைவுகளை பார்த்து அதால தன்னோட எக்ஸைட்மெண்ட்டை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்த முடியல. அதனால யோசே நாயையும் எலும்பையும் கூட்டுக்குள்ள கொண்டு வந்து தன் சகாக்களை அழைச்சாரு. அதாவது உண்மையில சிலர்கிட்ட நாங்க அவங்க நாயை தர சொல்லி கேட்டோம். அதாவது எங்களுடைய கலை மற்றும் அறிவியல் திட்டத்துக்காக. பின்லாண்டோட 3வது சிறந்த மேஜிக் நிபுணர் இப்போ ஒரு வகையான அறிவியல் ஆராய்ச்சியாளரா இருக்காரு. ஒரு நோபல் பரிசுக்கு உரியவரா தன்னை ஆக்கிக்க அவர் நாய்கள் கிட்ட இருந்து உணவை மறைச்சு வச்சா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க போறாரு. அதோட ரியாக்ஷன்கள் ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. உங்க இடத்துல இருந்திருந்தா நான் அவ்வளவு தூரம் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன். நாய்களுக்கு நடைபழகிற ஒரு குழந்தையோட மென்டல் கெப்பாசிட்டி தான் இருக்கும். ஆனாலும் ஒரு நல்ல ட்ரீட் இருக்கணும்னு நம்பி அதுங்களை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அது மறைச்சு போகும். அதுக்கு என்ன நினைக்கும்னா, அது எங்க போச்சு, அது கீழே விழுந்திருக்கணும், அது தரையிலையும் இல்லை, அது கையிலையும் இல்லை, தரையிலையும் இல்லை. அதனால அதுங்க இந்த மாதிரி ஆயிடும். ஆர்வமூற்ற வகையில யோசேவோட ஆராய்ச்சி நிரூபிச்சது என்னன்னா, நாய்கள் கிட்ட இருந்து உணவை மறைச்சா அதுங்க பரபரப்படையுது. இந்த விளைவை அவர் யூடியூப்ல போட்டாரு. இது வரைக்கும் இந்த வீடியோவை ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும்தான் வாட்ச் பண்ணதே கிடையாது. அது எதுன்னு பாத்தீங்கன்னா நார்த் கொரியா. கவலைப்படாதீங்க யோசே, கிம் ஜாங் உன் பசியோட இருக்கிற கோவப்படுற நாய்களுக்கு பெரிய ஃபேன். அவரும் இதை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. தன்னோட பெருமைகளை நினைச்சு ஓய்வடையாத யோசே ஒரு நாயை வாயடக்க செய்ய வேற வழிகள் இருக்குதான்னு பார்க்க விரும்பினாரு. அதோட என்ன மாதிரி ஒரு சின்ன ஜெர்மன் சாசேஜ் உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குமான்னா அடுத்து அவர் செஞ்சது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ட்ரிக்ஸ் என்னன்னா, டாக்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். எல்லாரும் இதையே பார்த்துட்டு இருங்க. இந்த பெரிய நாய் அங்க இருந்தது உண்மையிலேயே ரொம்ப பெருசு, கிரேட் டேன். அது அந்த ஹாட் டாக்க சாப்பிட விரும்பிச்சு. அதை நான் விட்ட உடனே அது அந்தரத்துல நின்னுச்சு. அப்போ அந்த கிரேட் டேன் வந்து நோ. அதுக்கு பன்றிகளால பறக்க முடியும்னு தெரிஞ்சிருக்காது. அது பன்றியில ஒரு சின்ன துண்டு தான். அந்தரத்துல நின்று அந்த ஹாட் டாக்க பார்த்து அது அப்படியே பயந்து போயிடுச்சு. சோ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நான் இந்த ட்ரிக்ஸை பண்ணும்போது மக்கள் கண்கள்ல எதை பார்ப்பேனோ அதையே அதுங்களுடைய கண்கள்லையும் பார்த்தேன். அதாவது நாய்களாலையும் மேஜிக் அனுபவிக்க முடியும்னு எனக்கு தெரிஞ்சது. ஆமா, அது அப்படியே இருக்கலாம். பெரும்பாலும் அதுக்கு உணவு தரப்படணும்னு நினைச்சிருக்கலாம். முன்னாடி ஒரு ஒத்தக்கண் ஈமு இந்த பெண்